ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதாப்பா? என்னப்பா கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துட்டுருக்காங்க. சென்சார் போர்டு ஒரு பக்கம், தயாரிப்பு நிறுவனம் ஒரு பக்கம், இது இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்த மனுதாரர் ஒரு பக்கம். ஏற்கனவே டிசம்பர் 19 அன்று இந்த திரைப்படத்துக்கு தணிக்கை குழு ஆல்ரெடி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட்டை எதுக்கு மறுபரிசீலனை பண்ணி மறு தணிக்கை குழுவுக்கு இந்த படத்தை சப்மிட் பண்ணோம், ஏன் இது பண்ணுங்கன்ட்டு பல கேள்விகள், பல சர்ச்சைகள், பல விமர்சனங்கள். இது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி. ஏன் இன்னும் சொல்லப்போனால் சென்னையில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் சேலம், கோயம்புத்தூர், மதுரை பல ஊர்களில் டிக்கெட்டெல்லாம் கூட ஆன்லைனில் விட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் விட்டால் என்ன பிரச்சனைன்னா, நம்ம கவுண்டரில் கொடுத்தா திரும்ப ஒரு வேளை படம் ரிலீஸ் ஆகலைன்னா திரும்ப தேட்டருக்கே காசை வாங்கிட்டு ரிட்டர்ன் போகணும். ஆன்லைனில் விட்டால் ஆன்லைன்லேயே அவங்க ட்ரான்சாக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லைன்ட்டு ஆன்லைன்லேயே விட்டுட்டாங்க. இது ஒரு பக்கம். இது பத்தாத்துக்குன்னு கேரளா மற்றும் கர்நாடகா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸில் கூட டிக்கெட் கொடுத்து முடிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, தீர்ப்பு நாளைக்கு சொல்லப்படும் அப்படின்ற மாதிரி நீதிபதி ஆஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. என்னதாங்க பிரச்சனை? இப்போ ஒரு படம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு எப்போவுமே லாஸ்ட் மினிட்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. இதை பார்க்கும்போது என்னென்னா, ஒரு ஹைப்பை ஏற்றுறதுக்காக பண்ணுற விஷயங்களோ அப்படின்ற மாதிரி பல பேர் சமூக வலைத்தளத்தில் கேள்வி கேட்குறாங்க. கடைசி நேரத்தில் ஐயோ படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதுன்னு ஒரு ஒரு தவிப்பிலே இருப்பாங்களே ரசிகர்கள்லாம். இதுனா ஆகுமா ஆகாதா, படம் வருமா வராதா அப்படின்ற மாதிரி ஒரு தவிப்பிலே இருப்பாங்கள்ல. அது மக்களாக இருக்கட்டும், ஒரு ரசிகர்களாக இருக்கட்டும், தேட்டர் ஓனர்ஸாக இருக்கட்டும். என்னப்பா இது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பஞ்சாயத்துன்னு தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கீங்க ஏதாவது ஒரு படத்துக்கு அப்படின்ற மாதிரி. ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியாச்சு, டிக்கெட்டு கொடுத்து முத்தாச்சு, ட்ரெய்லர் வந்துச்சு, இது வந்துச்சு, ரசிகர்கள்லாம் அவங்க ஷோ போகிறது கொண்டாடிட்டு இருக்கானுங்க. எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பப்போ ஒரு விதமான இந்த மாதிரி கடைசி நேரத்தில் இந்த மாதிரி இழுபறிகள். எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இந்த படங்கள் முடிஞ்சு பல மாதங்கள் முன்பே ஏதோ முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டேன். ஃபுட்டேஜே ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஆல்ரெடி எப்போயும் முடிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கலாமே. ஒரு மாதத்துக்கு முன்னாடி சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கலாமே. நாமளும் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா கரெக்டாக படம் ரிலீஸுக்கு முன்னாடி தான் இது மாதிரி விஷயங்களே வருது, பூதாகரமாக வெடிக்குது. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுத்தாங்கன்னா ரிலீஸ் டேட் சொன்ன ரிலீஸ் டேட்டுக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லா அப்டேட்ஸ் எல்லா இதுவும் விஷயங்களும் கரெக்டாக முடிச்சுட்டு ரிலீஸ் டேட்டு மட்டும் கரெக்டாக அந்த டேட்னா அந்த டேட்டுக்கு ரிலீஸ் ஆகிடும் படம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ எந்த விதமான இந்த கான்ட்ரவர்சிகள், இந்த மாதிரி கோல்மால்கள், இவன் வழக்கு போடுறது, அவன் வழக்கு போடுறது, ஏன் கதை இது ஓன் கதை அப்படின்ற மாதிரி வழக்கு போடுறதுலாம் இல்லாமல் டீசெண்டாக இருந்தது சினிமா உலகமே. எப்படா இது மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போன்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த வேணுன்னே கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணுறது, எவனாத்த வச்சு கேஸ் போட வச்சு இது ஏன் கதைன்னு சொல்லி இது பண்ண வேண்டியது, இதெல்லாம் படத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க பண்ணுற வேலை. உண்மை சொல்லப்போனால் அதுதான். இந்த படத்தை ஹைப் ஏற்றுறதுக்காக இது ஏன் கதை, இது ஓன் கதை, ஏதோ தமிழ் சினிமாவுடைய ஆக்கப்பூர்வமாக அதிசயமான கதைகளும் லாஸ்ட் 20 வருஷத்தில் வந்த மாதிரியும் இதில் ஏன் கதை ஓங்க சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது இங்கே உட்காந்துக்கிட்டு. ஏன்னா பெரிய கேஜிஎஃப் எடுத்துட்டாங்களா, இல்லை ஒரு பாகுபலி எடுத்துட்டாங்களா, இல்லை பெரிய இந்த கதை எடுத்துட்டாங்களா, இது யாரும் சொல்லப்படாத ஒரு கதை இங்கே திரைக்கதையை படம் எடுத்துட்டாங்களா? ஒன்றும் கிடையாது. ஒரு முதல்ல ஒரு நல்ல படமும் பெருசாக வர்றது கிடையாது. உட்காந்துக்கிட்டு அவன் சாதகமான படம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கானுங்க. இன்றைக்கி சினிமா உலகம் மாறிடுச்சு, வேறு லெவல் வேறு ரூபத்துக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. நாளைக்கு இந்த படத்து இந்த சம்மந்தமாக இறுதி தீர்ப்பு வழங்கப்படும்ட்டு நீதிபதி அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வரைக்கும் எந்த தேட்டர்லையும் தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது டிக்கெட் புக்கிங்கு. ஏன்னா சென்சார் சான்றிதழே வாங்காமல் எப்படி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. சரி, இதுதான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் பராசக்திக்கும் இன்னும் சென்சார் சான்றிதழ் சென்சார் அப்டேட் கொடுத்துட்டாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் வரல அப்படின்ற மாதிரி அது ஒரு செய்தி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை, உண்மையிலே என்ன தான் நடந்தது அப்படின்னு நம்ம விசாரித்தோம் சார். விசாரிக்கும் போது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த படத்துக்காக ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா, ஜனநாயகன் திரைப்படத்தில் மத உணர்வுகளை கொஞ்சம் விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் இந்த திரைப்படத்தை இந்த சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்ததாகவும், அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணி யூபிஐ வாங்கிறதுக்காக ட்ரை பண்ணதாகவும் ஒரு செய்தி. இதுதான் உண்மையிலே இந்த படத்துக்காக நடந்த நிகழ்வு. சில காட்சி அமைப்புகள், சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கும், பல்வேறு விஷயங்களை கோவப்படுத்தும், சில
ஒரு மத அமைப்பினர்களாம் கோவப்படுத்தும் அப்படின்ற மாதிரி விதத்தில் வந்து இந்த படத்துக்காக வந்து இந்த சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி. இதை மறுபரிசீலனை செய்து தான் யூபிஏ வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு மனதாக வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கும்போது நீங்கள் ஏன் மேல்முறையீடு பண்ணீங்கன்ட்டு இந்த பக்கம் ஒரு செய்தி. ஸோ எல்லாமே பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு மேலே ஒரு விஷயம் தயாரிப்பு நிறுவனம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஒரு குண்டு தூக்கி போட்டாங்க அவங்க. என்னதான் நடக்குது உண்மையிலே சொல்லப்போனால், மக்களுக்கு இங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவனுக்குமே தெரியாது. இல்லை, இந்த ஃபுட்பாலை பற்றி இங்கே எவனுக்குமே தெரியாதுன்றிருக்காங்க. இவங்க இஷ்டத்துக்கு ஒரு படம் எடுப்பாங்க ஃபுட்பாலை பற்றி. நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, யார் வேணாலும் கூட்டு வந்து கோல் போட வைக்கலாம், யார் வேணாலும் கோல் கீப்பர் அடிக்க வைக்கலாம், யார் வேணாலும் கார்னர் கிக் அடிக்க வைக்கலாம், பெனால்ட்டி ஷாட் அடிக்க வைக்கலான்ற மாதிரி இவங்களாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இவங்களாம் ஒரு படம் எடுத்துக்கிட்டு வந்து ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட படம்னு உனக்கு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவனுக்கு இங்கே ஃபுட்பால் பற்றி அந்த அளவுக்கு தெரியாதுல்ல. இப்போ கிரிக்கெட்டை ரசிக்கிறவங்களுக்கு இங்கே ஃபுட்பால் எவனும் ரசிக்க மாட்டானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இவனுங்களாம் ஒரு வருஷத்துக்கு என்னென்னா பண்ணிட வேண்டியது இங்கே அவனுக்கு அது தெரியலை. அவனுக்கு தெரிஞ்சது என்ன, படம் நீ ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, என்னங்க பிரச்சனை, படம் எங்கள் டிக்கெட் கிடைக்குமா, எந்த தேட்டரில் படம் பார்க்கலாம், இப்படி தான் அவன் யோசிச்சிருப்பான். அவனுக்கு என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கு ஏதுன்ற அவனுக்கு ஒரு விளக்கமும் தெரியாது. எதனால் இந்த பிரச்சனை உருவானதோ அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தேவை படம் பார்க்கணும், டிக்கெட் கிடைக்குமா இது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் உட்காந்துருப்பானுங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இதுதான் இஷ்யூ நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் வந்து செய்தி. பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் படங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த குழந்தைகளுக்கு சொல்லுவாங்கள்ல, இந்த குழந்தைகள் இந்த பிலோ 18, 15 அவங்களெலாம் வந்து படம் பார்க்குறது தான் ரொம்ப விரும்புவாங்க. மேக்ஸிமம் மெச்சூர்டு ஃபேன்ஸ் ஆசைப்பட்றாங்களோ இல்லையோ, குழந்தைங்க ஃபேன்ஸ் தான் இவர் படத்தை பார்க்க ஆசைப்படுவாங்க. குழந்தைகள் தனியாக சினிமாவுக்கு போக முடியுமா, அனுப்புவாங்களா? அப்போ நீ என்ன பண்ணணும், அப்பா அம்மாவோடு போகணும். அப்பா அம்மாவோடு போகணுன்னா என்ன நடக்கும், ஒரு டிக்கெட்டில் அதை சொன்ன ஒரே கல்ல 3 மாங்காய் அடிக்கிறதுக்காக உட்காந்து போடுற பிளான் தான் இது எல்லாமே, வேறு ஒன்றும் கிடையாது. இவர் படத்தை மீது ஆர்வம் கொண்டுலாம் யாரும் இங்கே பார்க்க வரல. குழந்தைங்களை வச்சு படம் பண்ணிட்டா நம்ம குழந்தைங்க பேரண்ட்ஸோடு வந்து படம் பார்ப்பாங்க. ஒரே கல்ல 3 டிக்கெட் நம்ம லாபம் எடுக்கலான்றதுக்காக பண்ணுற வேலைகள் தான் இது. இவர் ஒன்றும் குழந்தைங்களுக்காக எந்த படமும் பண்ணல, குழந்தைங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு படங்கள் நடிச்சது கிடையாது. இது குழந்தை ஃபேன்ஸு இந்த பாட்டு பிடிக்கும், டான்ஸு பிடிக்குன்றதுக்காக வருதுங்க. அதுக்கு கூட தனியாக வர்றதுக்கு பயந்துன்னு அப்பா அம்மா கூட்டின்னு வராங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு இவர் படங்கள்லாம், பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி இந்த மாதிரி நிகழ்வுகளை தான் அந்த சர்டிஃபிகேட்டே அவங்க ட்ரை பண்ணுறாங்க, யூபிஏ கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் படம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 18 வயது கீழே உள்ளவங்க படமே பார்க்க முடியாது. நல்லா தெரியல உங்களுக்கு. சரி, அப்படியே மீறி போனாலும் இப்போ நடந்துகிட்ருக்குது என்ன ஆட்சின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய ஆட்சி. நீ 18 வயசுக்கு கீழே இருக்கணும் யாராச்சும் உள்ளே விட்டால் நிச்சயமாக எல்லா தேட்டர்லையுமே வந்து கார்பரேஷன் ஆளுங்க போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே இருப்பாங்க. ஏன்னா 18 வயசுக்கு எங்கே அலோடு கிடையாதுன்றது அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நிச்சயமாக நீங்கள் படத்தை 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க போக முடியாது. ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா அப்போ என்ன பண்ணுவீங்க, வசூல் பாதிக்கும். இது வந்து ஏதோ இவருடைய பேனர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா விஜயோடைய சொந்த தயாரிப்பு பேனர் தாங்க இது, சும்மா கணக்குக்கு 2 பேரை ப்ரொடியூசர்னு போட்டு வச்சுருக்காருங்க அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, சொந்த படத்தில் கம்பெனியில் படம் எடுத்தோம் நமக்கு லாபம் வரலன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் திரையரங்க உரிமையாளர்களே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக கேட்குறாங்க. இது வந்து யாராலையும் இதெல்லாம் போட்டால் தேட்டரை இழுத்து தான் மூடிட்டு போனோம். நாங்கள் எதுக்கு அந்த படம் இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அந்த படத்தை போடணுன்னு அங்கே ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இந்த படத்துக்காக. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து முடிஞ்சிட்டு நாளைக்கு வந்து தீர்ப்பு வந்தோடனே ஒரு வேளை படத்தை ஏ சர்டிஃபிகேட் போட்டு ரிலீஸ் பண்ணிக்கங்க, ஏன் உங்களுக்கு ஏன் அவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, வந்தால் 9ஆம் தேதி ஏ சர்டிஃபிகேட்டோட ரிலீஸ் ஆகும். இல்லை நீ யூபிஏ தான் வேணும்னா திரும்பவும் என்னென்ன ரூல்ஸை போடுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கணும். நான் உண்மையிலே சொல்கிறேங்க, சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் நடித்த கூலி திரைப்படம் ஏ சர்டிஃபிகேட் திரைப்படம் தான். ஏ சர்டிஃபிகேட் திரைப்படத்தோடு தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 540 கோடி என்னவோ வேர்ல்டு வைடு கலெக்ட் ஆச்சு அந்த திரைப்படம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக இதுக்கு உதாரணத்தை சொல்லணும்னா, ரஜினிகாந்த் அவர்கள் நினைத்திருந்தால், நான் உண்மையாக சொல்கிறேன், அந்த படத்து ப்ரொடக்ஷனை விட்டுருங்க, வேறு யார் படத்தை டைரக்டர் மியூசிக் எல்லோரும் விட்டுருங்க, ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் நினைத்திருந்தால் அந்த திரைப்படத்துக்கு தணிக்கை குழுக்கு அனுப்பிச்சு மத்திய அரசிடம் முறையிட்டு யூபிஐயை கூட வாங்கிறதுக்கு முயற்சித்திருக்கலாம். ஏன் தெரியுமா சொல்கிறேன், மோடி கவர்மெண்ட் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு க்ளோஸாக ஒரு நட்பு ரீதியாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனம் தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு முன்னணி நிறுவனம், அதாவது ஆட்சி முறையில் முன்னணி நிறுவனம். இவங்கெல்லாம் முடியாத ஒரு விஷயத்தை அவர் நினச்சிருந்தாலும், இவ்வளோ பெரிய சக்தி வச்சுட்டு இருக்கிற ரஜினிகாந்த் நினச்சிருந்தாலே வந்து அந்த படத்துக்கு யூபிஐ வாங்கலாம். ஆனால் அவர் அதையே அவர் கேர் பண்ணலை, கவலையே படலை. ரஜினிகாந்த் கவலையே படலை, நீ அப்படியே போட்டு ரிலீஸ் பண்ணிக்க, இந்த விஷயத்தில் நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்ட்டு ஒதுக்கிட்டார்.
ஏ சர்டிஃபிகேட்டோட அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 540 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க வசூலாச்சு. அவரே வந்து கவலைப்படாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். ஆனால் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வந்து பார்த்துக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எது எப்படி இருந்தாலும் இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றது நாளைக்கு தான் தெரிய வரும். ஆனால் எந்த விஷயமும் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் தான் பாருங்கள் எந்த விதத்துக்கு கவலைப்படுறதே கிடையாது. ஏன்னா படம் நடித்து கொடுத்துட்டு அவர் இது பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சென்சார் போர்டு விஷயம் இது எல்லாமே வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட ஒரு அதை நம்ம எதுலேயுமே தலையிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து அவங்களும் மேல்முறையீடு பண்ணாங்க. பட் வேணாம் விட்டுருங்க, டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி சொன்ன டேட்டுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரிலாம் கவலையே படாமல் இருக்கணும்னா முன்கூட்டியே எதுக்காக படம் எடுக்கிறோம், என்ன விஷயத்துக்காக படத்தை எடுக்கிறோம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது படம் எடுக்கிறோமா, இல்லை சமூக கருத்தை சொல்கிறது நம்ம படம் எடுக்கிறோமா, இல்லை ஒரு மதத்தை கிண்டல் பண்ணுறது நம்ம படம் எடுக்கிறோமா, இல்லை ஜாதி வந்து இல்லை பல்வேறு ஜாதிகளை வந்து ஒன்றிணைக்கிறதுக்காக நம்ம படம் எடுக்கிறோமா, இது எல்லாம் தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அந்த படங்களுக்கு என்னென்ன சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்றதை இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியுங்க. நிஜமாக தெரியும். இந்த கான்ட்ரவர்சி உருவாக்குறதுக்காகவே சில விஷயங்களை பண்ணிவிட்டு எங்களை அடக்குகிறது, எங்களை வளர்ச்சியை தடுக்குகிறது அப்படின்றாங்க. நானும் கமெண்ட் பார்த்தேன், இது திமுகவின் சதின்னு போடுறான். இது ஜனநாயகம் திரைப்படத்துக்கு சென்சார் போர்டு வர சர்டிஃபிகேட் தராதுக்கு திமுகவின் சதின்றான். இவனுங்களாம் எந்த மாதிரி நான் சொல்கிறதுலேயே இவனுக்கு ஒன்றும் புரியல. சென்சார் போர்டு என்பது வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மாநில அரசுக்கும் சென்சார் போர்டுக்கும் எந்த விதத்துலையும் சம்பந்தமே கிடையாது. இதுக்கும் திமுக அரசு சதின்னு போடுறான். ஸோ இவங்களை பாருங்கள். இப்போ அதாவது வந்து அறிவை வளர்த்துக்க சொன்னால் இவங்க வந்து எந்த மாதிரி விஷயங்களில் வந்து அறிவோடு இருக்காங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு வேலை இஷ்யூ ஆச்சுன்னா இந்த திரைப்படம் 1/14 தள்ளி போகிறது வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை நாளைக்கு எல்லாமே சுமூகமாக முடிஞ்சிச்சுன்னா சொன்னபடி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிடும். நாளைக்கு மதியத்துக்கு மேலே இந்த தீர்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் டக்கு எல்லா தேட்டரும் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து தானாக உருவானது கிடையாது, உருவாக்கப்படுபவை. எனக்கு தெரிஞ்சு அதுதான் என்னுடைய இத்தனை ஆண்டு கால சினிமா வரலாற்றில் நான் சொல்கிறேன். தானாக உருவான கான்ட்ரவர்சி படங்கள் வந்து இருக்குது. அதாவது வந்து வீம்புக்குன்னே வந்து கான்ட்ரவர்சி உருவாக்குறதுக்காக நிறைய படங்கள் எடுப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து மட்டும்தான் நமக்கு கான்ட்ரவர்சி உருவாகணும், இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று இது பண்ணணும், புதுசாக ஒன்று உள்ளே கிளறணும், கதை எந்துன்னு சொல்லி அவனத்தை கேஸ் போட வைக்கணும். இப்படி மாதிரி உருவான விஷயங்கள்லாம் இப்போல்லாம் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இப்படிலாம் போனால் தமிழ் சினிமா ஆரோக்கியமாக இருக்காது தான் என்னுடைய கருத்து. உண்மையை சொல்லப்போனால் நிச்சயமாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல செய்தி வரும் நம்மளும் எதிர்பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து 1008 முரண்பாடுகள், 1008 கருத்து வேறுபாடுகள், 1008 விமர்சனம் இருந்தாலும் ஒரு திரைப்படம் வெளியானால் தான் ஒரு தமிழ் திரையுலகம் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தும். சரி, நிச்சயமாக மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.